அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா 6th-லேருந்து 10th ஸோ புக்ஸில் இருக்கிற பாக்ஸ் கண்டென்ட்டை நம்ம கொஷின் ஃபார்மேட்டில் நம்ம எடுத்து வந்திருக்கோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 6th புக்கில் இருக்கிற டேர்ம் 1 வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு பார்ட் 1ல். ஸோ இன்றைக்கி இதோட கண்டினியூஷன் பார்ட் 2 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 6th டேர்ம் 2 நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின், வேத காலம் என்பது எந்த காலகட்டம்? ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் 1500-லேருந்து 600. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பொது ஆண்டு முன். 55வது கொஸ்டின், நிலத்தின் மீது உள்ள மரங்கள் மற்றும் செடி கொடிகள் அனைத்தும் வெட்டப்பட்டு எரிக்கப்படும் வேளாண் முறை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் அழித்து எரித்து சாகுபடி செய்யும் வேளாண் முறை. 56வது கொஸ்டின், வேதங்கள் எத்தனை? ஸோ மொத்தம் எத்தனை பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 வேதங்கள். ஸோ இதில் 4மே வந்து ரொம்ப முக்கியமானது. கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எத்தனை வேதங்களோட பேரை. 57வது கொஸ்டின், சத்தியமேவ ஜெயதே என்ற வாக்கியம் எந்த உபநிடதத்திலிருந்து எடுக்கப்பட்டது? ஆன்சர் முண்டக உபநிடதம். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 58வது கொஸ்டின், சரியாக பொருத்தி உள்ளதை தேர்ந்தெடு. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா சபா. ஸோ சபா என்னென்னா வந்து மூத்தவர்களை கொண்ட மன்றம். ஸோ இது கரெக்டானது. அடுத்தது சமிதி, இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மக்கள் அனைவரையும் கொண்ட பொதுக்குழு. ஸோ ரெண்டுமே சரியானது. 1 மற்றும் 2. 59வது கொஸ்டின், வேத காலத்தில் பாலி என்பது? ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மக்கள் அரசனுக்கு கொடுத்த காணிக்கை. 60வது என்ன சரியான பொருத்தி உள்ளதை தேர்ந்தெடு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்த்தா தங்கம் வந்து ஹிரண்யா. ஸோ 2வது இரும்புக்கு வந்து சியாமா. அடுத்து தாமிரம் அல்லது செம்புக்கு வந்து அயாஸ். 3மே வந்து சரியானது. 61வது கொஸ்டின், தமிழகத்தில் உள்ள பெருங்கற்கால இரும்புக்கால தொல்லியல் ஆய்விடமான ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? ஸோ புக்கில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் தூத்துக்குடி மாவட்டம். 62வது கொஸ்டின், தமிழ்நாட்டில் பெருங்கற்கால நினைவு சின்னம் பற்றிய சரியான கூற்று தேர்ந்தெடு. ஸோ என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று, புதிய கற்காலத்தின் கடைப்பகுதியில் வாழ்ந்த மக்கள் பெருங்கற்கால புதைப்பு முறைகளை பின்பற்ற தொடங்கினார். ஸோ இது கரெக்டானது. 2வது, இறந்தவர்களை புதைப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட பெரிய மண் பானைகள் முதுமக்கள் தாழிகள் என்று அழைக்கப்பட்டன. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சரியானது. 63வது கொஸ்டின், கருத்தட்டைகள் புதைப்பு முறை கீழ்கண்ட எந்தெந்த இடங்களில் காணப்படுகிறது? ஸோ பார்த்தீங்கன்னா வீரராகோபுரம், இது கரெக்டானது. அடுத்தது கும்மால மருதப்பட்டி, இதுவும் கரெக்டானது. நரசிங்கப்பட்டி. ஸோ எல்லாமே வந்து சரியானது. ஆன்சர் அனைத்தும். 64வது கொஸ்டின், பிரிட்டானிய மொழியில் மென் என்றால் டேஷ் மற்றும் கீர் என்றால் டேஷ் என்ற பொருள். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா மென்னா வந்து கல், அடுத்ததுன்னு கீர்னா வந்து நீளமான. 65வது கொஸ்டின், இறந்து போன வீரர்களின் நினைவை போற்றும் வகையில் நடப்படும் கல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் நடுக்கல். 66வது கொஸ்டின் பொறுத்துக்க பாருங்கள். ஆதிச்சநல்லூர். ஸோ ஆதிச்சநல்லூர் பொறுத்த வரைக்கும் இது எங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம். அடுத்தது கீழடி. ஸோ இது எங்கன்னா சிவகங்கை. அடுத்தது பொருந்தல். ஸோ இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில். அடுத்தது பையம்பள்ளி வந்து வேலூரில் இருக்குது. ஆன்சர் டி. 67வது கொஸ்டின், சமணம் என்ற சொல் டேஷ் சமஸ்கிருத செல்லில் இருந்து பெறப்பட்டது? ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சீனா. 68வது கொஸ்டின், மகாவீரரின் போதனைகளை தொகுத்தவர் இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கௌதம சுவாமி. அடுத்த 69வது கொஸ்டின், கௌதம புத்தரின் இயற்பெயர் என்ன? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆன்சர் சித்தாந்தர். 70வது கொஸ்டின், கௌதம புத்தர் எந்த நாட்டில் பிறந்தார்? ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த நாட்டில்னா நேபாளத்தில் இவர் பிறந்திருக்காரு. 71வது கொஸ்டின், ஹீனயானர்கள் கீழ்கண்ட எந்த மொழியை பயன்படுத்தினார்? ஆன்சர் பிராகிருதம். 72வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எந்த பிரிவு தேவாரம் என்று அழைக்கப்படுகிறது? ஆன்சர் இனாயனம். 73வது கொஸ்டின், முதலாவது புத்த மாநாடு. ஸோ இது வந்து எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ராஜகிரதம். 2வது வந்து எங்கே நடந்துச்சுன்னா வைஷாலி. 3வது பாட்டலிபுத்திரம். 4வது வந்து காஷ்மீர். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இது வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பியோட ஃபேவரட் கொஷின். 74வது கொஷின், கீழ்கொண்டில் கனா எனும் சொல் குறிக்கும் பொருள். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சரிசமமான சமூக அந்தஸ்தை கொண்ட மக்கள். 75வது கொஷின், மௌரிய பேரரசரின் தலைநகரம் எது? ஆன்சர் பாட்டலிபுத்திரம்.
76வது கொஷின், மெகஸ்தனிஸ் இந்தியாவில் எத்தனை ஆண்டுகள் இருந்தார்? ஸோ மொத்தம் எத்தனை வருஷம் இவர் இருந்தார் பார்த்தீங்கன்னா 10 ஆண்டுகள் இருந்தார் இவர். அடுத்து 77வது கொஷின், அசோகரின் கல்வெட்டுகளில் உள்ள எழுத்து முறை பற்றி சரியாக பொருந்தியுள்ளதை தெரிந்தது. ஸோ ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா சாஞ்சி. ஸோ இது வந்து பிராமி. ரெண்டாவது காந்தகார், இவங்க என்ன பார்த்தா கிரேக்கம் மற்றும் அரபிக். அடுத்தது வடமேற்கு பகுதிகள். ஸோ இவங்க என்ன பார்த்தீங்கன்னா குரோஸ்தி. ஆன்சர் அனைத்தும். 78வது கொஷின், ஜீனகத் கல்வெட்டு கீழ்கண்ட எந்த ஏரி உருவாக்கப்பட்டதை பதிவு செய்துள்ளது? ஆன்சர் சுதர்சனா ஏரி. 79வது கொஷின், யாகுஷன் மற்றும் யாக்ஷி என்பது கீழ்கண்ட எதை குறிக்கும்? ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து உருவச் சிலைகளை வந்து குறிக்கிறது. 80வது கொஷின், கீழ்கண்ட எந்த சீன பேரரசர் சீன கோட்டைகளின் சுவர்களை இணைத்து சீன பெருஞ்சுவரை உருவாக்கினார்? ஸோ இங்கே யாரும் பார்த்தீங்கன்னா குன் சி ஹங். 81வது கொஷின், ஒலிம்பியாவின் ஜியஸ் கோயில் எந்த நூற்றாண்டில் கட்டப்பட்டது? ஆன்சர் 5ஆம் நூற்றாண்டு. 82வது கொஷின், கூற்று 1, நாலந்தா பண்டைய மகத நாட்டில் இருந்து பௌத்த மடலாயம் ஆகும். ஸோ இது என்ன பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று கரெக்டானது. ரெண்டாவது, குப்தர்களின் காலத்தில் அது மிக புகழ்பெற்ற கல்வி மையமாக திறந்தது. ஸோ ரெண்டுமே வந்து கரெக்டானது. ஆன்சர் ஏ. 83வது கொஷின், கூற்று. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா நாலந்தா என்னும் சமஸ்கிருத சொல் நா அலம் தா என்ற 3 சமஸ்கிருத சொற்களின் இணைப்பில் உருவானது. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா ஸோ கரெக்டானது. ரெண்டாவது, இதன் பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வற்றாத அறிவை அளிப்பவர். ஸோ ரெண்டுமே சரியானது. 84வது கொஷின், ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எந்த தூணில் அசோகருடைய தூணின் சிகர பகுதியில் அமைந்துள்ள சிங்க உருவங்கள் இந்திய தேசிய சின்னமாகவும் வட்ட வடிவ அடிப்பகுதியில் இடம்பெற்றுள்ள சக்கரம் இந்தியாவின் தேசிய கொடியின் மைய சக்கரமாகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின் இது. ஆன்சர் சாரநாத் தூண். 85வது கொஷின் பாருங்கள், கீழ்கண்டவற்றுள் எந்த ஒன்று மௌரிய பேரரசு குறித்த வெளிநாட்டு சான்றாகும்? ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா தீப வம்சம், இதுவும் கரெக்டு. அடுத்து பாலி வம்சம், அடுத்து இண்டிகா. ஆன்சர் மேற்கண்ட அனைத்தும். 86வது கொஷின், மௌரிய காலத்தில் இறக்குமதி செய்யப்பட்ட முக்கிய பொருட்களில் அல்லாதது என்னென்னு பார்த்தீங்கன்னா நறுமண பொருட்கள். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா டேர்ம் 2 வந்து 6th புக்கில் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்தது டேர்ம் 3 வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோ இதோட கண்டினியூஷன் நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.